ஒருநாள் அர்ஜுனா கிருஷ்ணரிடம் கேட்டார், ஏன் நீங்கள் கர்ணனை யுதிஷ்டிரரை விட அதிக தானம் செய்பவர் என்று கருதுகிறீர்கள்? யுதிஷ்டிரரும் இன்று வரை எந்த கோரிக்கையையும் மறுக்கவில்லை. கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே என்னுடன் வா அர்ஜுனன் என்றார். கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் முனிவர்களாக மாறி மழைக்காலத்தில் யுதிஷ்டிரரிடம் சென்றனர். அவர்கள் யாகம் நடத்த சந்தனம் கேட்டனர். யுதிஷ்டிரர், மழைக்காலம் காரணமாக உலர்ந்த மரங்களை வழங்க முடியாது என்றார். அதற்கு பதிலாக சில பாதி காய்ந்த மரங்களை கொடுத்தார். அடுத்து அவர்கள் கர்ணனிடம் சென்றனர். அவரும் இதே சிக்கலை எதிர்கொண்டார். ஆனால் கர்ணன் சிறிது நேரம் யோசித்து தனது அரண்மனையின் சந்தன தூண்களை வெட்டி பிராமணர்களுக்கு வழங்கினார். கிருஷ்ணர் அர்ஜுனாவிடம் கூறினார், யுதிஷ்டிரர் தர்மத்தை கடமையாக கண்டார். ஆனால் கர்ணன் தனது சொந்த இன்பத்தை கருதாமல் பிறருக்கு உதவ தயங்கவில்லை. இது உண்மையான தானத்தின் சாரம்.